கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் பரோல்னா என்ன, பெயில்னா என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது இங்கிலீஷ்லேயும் சொல்லி உங்களுக்கு தமிழ்லையும் விளக்கமாக சொல்கிறேன். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பரோல் அப்படின்னா என்ன, பெயில் எப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பரோல் அப்படின்றது என்னென்னா ஒரு கௌரவ வார்த்தை. அப்படின்னா அவங்களுடைய நன்னடத்தை மூலயமாக கொஞ்சம் டெம்பரவரியாக அங்கே போய் பெர்மிஷன் கேட்டு வெளியே கொண்டு வரது, எது ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரது. இது வந்து உரிமையெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சலுகையாக கொடுக்குறாங்க. அவன் நல்லா இருக்கான், ஸோ நல்ல பேர் வாங்கியிருக்கான், அவனுக்கு வந்து ஒரு சாவா அவங்க வீட்டில் அனுப்பலாம், அல்ல அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம், பரோலில் வெளியே போகலாம் அப்படின்ட்டு அனுப்புறது தான் பரோல் அப்படின்றது. அப்போ பெயில் அப்படின்னா ஃபைனான்ஷியல் கேரண்டி அப்படின்னா நிதி உத்தரவாதம் அப்படின்னா ஒரு காசு கட்டி வெளியே வர்றது தான் பெயில். இவ்வளோ அமௌண்ட் கட்டினா பெயிலில் வெளியே விடுவாங்க அப்படின்றது தான். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள பரோல் மீன்ஸ் வேர்ட் ஆஃப் ஆனர், ஒரு கௌரவ வார்த்தை. ஸோ பெயில் மீன்ஸ் ஃபைனான்ஷியல் கேரண்டி, நிதி உத்தரவாதம் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக வெளியிடப்பட்டது. எது பரோல், இட் இஸ் எ ரிலீஸ் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ்க்காக மட்டும்தான். பட் பெயில் அப்படின்றது என்னன்னா குறிப்பிட்ட நோக்கம் தேவையில்லை, நோ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இஸ் ரெக்கார்டு. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் எதுவும் தேவை கிடையாது. எதுக்கு, பெயிலுக்குன்னு தேவை கிடையாது. நீ காசு கட்டினா உன்னை வந்து பெயிலில் வெளியே அனுப்புவாங்க அப்படின்றாங்க. மூணாவது வந்து என்ன, இது குற்றவாளிக்கும் பொருந்தும் அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு கன்வெக்ட் அப்படின்றாங்க. எது பரோலில் குற்றது ஜாமீனில் என்ன சொல்லியிருக்காங்க, அதான் பெயில்லாம் ஜாமீனில் வெளியே வருது. அதனால் இது குற்றம் சாட்டப்பட்டது. இட் இஸ் அப்ளிகபிள் டு அக்யூஸ்ட் அதை இது குற்றம் சாட்டப்பட்டது, இது அக்யூஸ்டையும் வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. குற்றம் சாட்டப்பட்டது. அப்புறம் சிறைக்கு திரும்புவது உறுதி அப்படின்றாங்க. இட் இஸ் ப்ராமிஸ் டு ரிட்டர்ன் டு ஜெயிலில் வந்து உள்ளே போயிடலான்றாங்க. இட் இஸ் ப்ராமிஸ் டு ஜெயில். ஆனால் இது வந்து சிறைக்கு திரும்ப ஒரு உறுதி, இதற்கு மீண்டும் சிறைக்கு செல்வதாக உறுதியளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாமீனில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் நோ நீட் டு ப்ராமிஸ் டு ரிட்டர்ன் டு ஜெயில். உறுதியெல்லாம் கிடையாது, மறுபடியும் போகணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாதுன்றாங்க. ஸோ ஜாமீன்லாம் அப்போ காசு கட்டி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாலாவது வந்து இதற்கு எந்த பாதுகாப்பும் தேவை கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் இதில் வந்து எந்த பாதுகாப்பும் தேவை கிடையாது, இதில் அதற்கு பண பாதுகாப்பு தேவை அப்படின்றாங்க. இவங்க வந்து ஒரு குட் ஹானர், வேர்ட் ஆஃப் ஆனர் என்ற ஒரு கௌரவத்துக்கு தான் வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்படி கிடையாது, இதுக்கு பணம் எல்லாம் தேவை கிடையாது. அதுக்கு வந்து கட்டாயம் பண பாதுகாப்பு தேவை, பணம் செலுத்தியிருந்தால் மட்டும்தான் ஜாமீனில் வெளியிடுவாங்க அப்படின்றாங்க. ஸோ இட் டஸ் நாட் ரெக்யூர் எனி செக்யூரிட்டி, பட் இட் ரெக்யூர் செக்யூரிட்டி ஆஃப் மணி அப்படின்றாங்க. மணி வந்து தேவை, எதுக்கு, பெயில் ஜாமீனில் வெளியே வரத்துக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ்ல டெம்பரரி பேர்டன், எது பரோல்ன்றது டெம்பரரி பேர்டன் அப்படின்றாங்க. அப்படின்னா இது தற்காலிக மன்னிப்பு தான் அப்படின்றாங்க. இது வந்து இட் ஹாஸ் நாட் எலிமெண்ட் ஆஃப் பேர்டன் அப்படின்றாங்க. அப்படின்னா இது வந்து மன்னிக்க வேண்டிய உறுப்பு இல்லை, மன்னிக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. இட் இஸ் நாட் ஏ ரைட் பட் ஏ ப்ரிவிலேஜ் அப்படின்றாங்க. இது வந்து உரிமையெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு சலுகை தான் பரோல் அப்படின்றது தானே. இது எப்படின்னா இட் இஸ் பியூர்லி ஜுடிஷியல் டிஸ்கிரிமினேஷனரி அப்படின்றாங்க. இது வந்து முழுக்க நீதித்துறை சார்ந்தது. அப்படின்னா நீதித்துறையில் நம்ம பணம் கட்டிட்டோம் அப்படின்னா நீதித்துறை வந்து நீதி உத்தரவாதத்தை கொடுக்குது, ஜாமீன் அப்படின்றது. அதுதான் ஃபைனான்ஷியல் கேரண்டி, நிதி உத்தரவாதத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ரிலேட் டு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், இஸ் நிர்வாக நடவடிக்கை தொடர்பானது. எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் இது வந்து இட் இஸ் ரிலீஸ் டு ஜுடிஷியல் ஆக்ஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா இது நீதித்துறை நடவடிக்கை தொடர்பானது. அதுக்கப்புறம் கேரண்டி டியூரிங் பனிஷ்மெண்ட் அப்படின்றாங்க. இதுல வந்து இது நிர்வாக நடவடிக்கை, இது தண்டனையின் போது தான் அனுமதித்தேன் அப்படின்றாங்க. அதாவது கேரண்டி டியூரிங் பனிஷ்மெண்ட், அந்த கேரண்டி அந்த பனிஷ்மெண்ட் போது தான் கேரண்டி கொடுத்தாங்க அப்படின்னா கேரண்டீடு தண்டனையின் போது அனுமதிக்கிறது அப்படின்றாங்க. இது அப்படி கிடையாது, இது தண்டனைக்கு முன் வழங்கப்படுகிறது அப்படின்றாங்க. இட் இஸ் கேரண்டீட் பிஃபோர் சென்டென்சிங் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இது வாக்கியத்தின் முடிவிற்கு முன் கண்காணிக்கப்பட்டது அப்படின்றாங்க. அதாவது சூப்பர்வைஸ்டு பிஃபோர் சென்டென்ஸ் எண்டு, முன்னாடியே கணிக்கப்பட்டது அப்படின்றாங்க. இது வந்து சூப்பர்வைஸ்டு பிஃபோர் பிகினிங் ஆஃப் ட்ரையல் அப்படின்றாங்க. அப்படின்னா விசாரணை தொடங்கும் முன் கண்காணிக்கப்பட்டது அப்படின்றாங்க. இது வந்து வாக்கியத்தின் முடிவிற்கு முன் கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எது பரோல்ன்றது. இது அப்படி கிடையாது, விசாரணையின் தொடங்கும் முன்னாடியே ஜாமீன் நான் வாங்கிட்டேன், காசு கட்டி ஜாமீன் வாங்கிட்டேன் பெயில்ல அப்படின்னு சொல்லி பண்றது, காசு கட்டி வாங்கிறது. இது பரோல் அப்படின்னா இட் மே
பி கேரண்டட் பெர்மனன்ட்லி அப்படின்னா, அதாவது இது நிரந்தரமாக வழங்கப்படலாம். பரோல் வந்து நிரந்தரமாகவே வெளியே அனுப்பலாம், பரோல் கொடுக்கலாம் அப்படின்னா. இது வந்து நிரந்தரமாக வழங்கப்படாது. இட் இஸ் நெவர் பி கேரண்டட் பெர்மனன்ட்லி அப்படின்றாங்க. இப்போ புரியுதா? பரோல்னா என்ன, பெயில்னா என்னன்னா, பரோல் வந்து அவங்களாம் அனுப்புறது, பெயில் ஜாமீன் அப்படின்றது நாம காசு கட்டி வாங்குறது அப்படின்னா. இது வந்து கேரண்டி கிடையாது, இது ஜாமீன். பட் இது பொறுத்த வரைக்கும் கேரண்டி வந்து பெர்மனன்ட்லியாக இருக்கும். இது பரோல் அப்படின்றது. இதுக்குள்ள வித்தியாசம் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை இதை மறுபடியும் கேளுங்க. நீங்கள் வந்து நல்லா பரோல்னா என்ன, ஜாமீன்னா என்னன்னு 2 கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ். இது ஒரு தடவைக்கு 3 தடவை கேளுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.